ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரீயூஸ் ஐடியா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த ஸ்வீட் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணுறதுக்கு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்படி இல்லை டைரெக்டாக நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம நினச்ச ஷேப்ஸில் வராது, கட் பண்ணவும் முடியாதுங்க. ஸோ அதனால் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயுமே வந்து எல் ஷேப்பில் இருக்க மாதிரி கட் போட்டுக்கோங்க. பாட்டம் வரலும் ஃபுல்லாக கட் பண்ணி அந்த போர்ஷனை 2 சைட்லேயுமே நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம தூக்கி போட்டுறக்கூடாதுங்க. அந்த பிளாஸ்டிக்குமே வச்சு ஒரு சூப்பரான ஐடியா பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். அந்த பிளாஸ்டிக்ஸை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் பீசஸை வச்சு ஒரு போர்ஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த பீசஸை நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேலே ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஆல்ரெடி 2 போர்ஷன்ஸ் இருக்கா. இப்போ நம்ம 3ஆவதாக ஒரு போர்ஷன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பிளாஸ்டிக் பீசஸை வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பீஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸை அதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டு ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு போர்ஷன்ஸ் கிடச்சிருங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து பார் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த பார் ஷேப்பில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாக்ஸில் கீழே கட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் இந்த போர்ஷனை வந்து ஒட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. அட்டாச் பண்ணி முடித்த பிறகு நம்மளுக்கு ஒரு சூப்பரான 3 போர்ஷன்ஸ் இருக்க மாதிரியான ஆர்கனைசர் கிடைக்கும். இதை நீங்கள் இப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கலர் டேப் எடுத்துக்கோங்க. அந்த கலர் டேப்பை மேலே வந்து அழகாக நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் டேப்புக்கு பதிலாக நீங்கள் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க. நான் வந்து கலர் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கலர் பேப்பர் எடுத்து ஒரு அழகான ஃப்ளவர்ஸ் மாதிரி செஞ்சு சென்டரில் வந்து ஒட்ட போகிறேன். நான் எப்படி ஃப்ளவர் செய்கிறனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சயீத் அலி ஃபாத்திமா, ரோஹிணி, சாய் பவித்ரா, அன்னபூரணி, கனகவல்லி, முகமது ஜஃப்ரன், ஜெய் சாய்ராம், பிரியா மாலினி, கலைவாணி, முருகன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு அழகான குட்டியாக ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருக்கும். இந்த ஃப்ளவரை சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அழகாக இந்த ஆர்கனைசருடைய சென்டரில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு சைடில் மார்க்கர், இன்னொரு சைடில் சிசர்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு போர்ஷனில் இந்த மாதிரி க்ளூ கம் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக பொருட்களை ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒட்டுறதுக்கு நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணாவே போதும். க்ளூ ஸ்டிக்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணி சுற்றி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே வந்து பேப்பர் இருக்க மாதிரி அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அந்த கண்டெய்னரை கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சென்டரில் வந்து கவர் பண்ணலாம் பரவாயில்ல, ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடித்த பிறகு நம்ம இதுக்கு சென்டரில் நம்ம கீ பாட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீ பாட்டிலை ஒட்டி விட்டுடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முக்கால்வாசி போர்ஷன் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் போர்ஷன் வந்து ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா, அதுக்குமே நம்ம பேப்பர் கட் பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க. உங்கள் கிட்ட கிஃப்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா ஷாப்பிங் பேக்ஸு அப்படின்னா கிஃப்ட் பேக்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். அந்த பேக்கில் நல்லா பிரைட்டாக அழகாக இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் பேக் தான்.
அந்த பேக்லேருந்து தான் கட் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன். பார்க்கவே நீட்டாக இருக்கு இல்லைங்களா? நம்ம காசு கொடுத்து கிஃப்ட் பேப்பர் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸை கூட டெக்கரேட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சென்டரில் என்ன பண்ணலாம்னா அந்த கீ பாட்டிலை வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த கீ பாட்டிலுக்கு மேலேயுமே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு கலர் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பரை ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கீ பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணலங்க, சென்டரில் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ஒட்டி முடித்த பிறகு இப்போ நம்ம இந்த கீ பாட்டிலுடைய பாட்டமில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய, அதாவது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறீங்களா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய சென்டர் போர்ஷனில் இந்த கீ பாட்டிலை அழகாக வந்து ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக குழந்தைங்களுடைய குட்டி சைஸ் பேங்கிள்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேங்கிள்ஸை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு பேங்கிளை எடுத்து இந்த கீ பாட்டிலுடைய வாய் பகுதியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஃப்ளவர் வேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பிளான்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய சாய்ஸ் தான். பாருங்கள், நான் வந்து ஃப்ளவர் வேஸாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அழகாக ஒரு ஃப்ளவர் வேஸ் ரெடி பண்ணி அதுக்குள்ளே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்கள்லேருந்து ஃப்ளவர் வேஸ் ரெடி பண்ணியாச்சு. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ் உடைய மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரே சைஸில் இருக்க மாதிரி மூடி எடுத்தாலும் ஓகே தான், அப்படின்னா இந்த மாதிரி 2 சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். சென்டரில் வந்து கட்டப்பை ஸ்டிக்கை கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. எம்டி டேப் ரோல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஏதாச்சும் ஒரு மூடியுடைய பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய க்யூட்டான குட்டி ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். கீழே வந்து குட்டி குட்டி குஷி கிளிப்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவசரத்துக்கு வெளியே கிளம்பும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சேஃப்டி பின்னாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸாக இருக்கட்டும், நம்ம வெளியே கிளம்பும் போது தேடணும் அப்படின்னா அவசரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மிளகாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அந்த மிளகா கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் ஃபுல்லாகவே காளான் பூத்த மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மிளகாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அப்படி வெயில் இல்லாத நேரங்களில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. மழை காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய வைக்க முடியாது. ஸோ அந்த நேரங்களில் இந்த மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த மிளகாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மிளகா வறுக்கும்பொழுது நெடி வராமல் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா சூடாகிற மாதிரி வறுத்துக்கோங்க. வறுக்கும் பொழுது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், அதிகமாக வைக்காதீங்க. சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மிளகாவை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா போதும். அந்த அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு மிளகாவை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா வந்து ஆறின பிறகு இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் ஆனால் கூட இந்த மிளகாய் வந்து எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா காளான் பூக்கவே பூக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி சிரப்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூடிக்கு கீழே வந்து கொஞ்சம் கசிகிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பாரு அதை நம்ம யூஸ் பண்ணும்பொழுதெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணும்பொழுது கையெல்லாம் பிசுன்னு ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மாதிரி கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடியை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா பாட்டில் சாஞ்சாலுமே கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிரப் வந்து வெளியே வரவே வராதுங்க. ஸோ அதனால் அந்த மூடியிலிருந்து கசிகிற அந்த சிரப் வந்து கசியாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏர்டைட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது வெளியே வந்து வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கையிலையும் பிசுன்னு ஆகாமலேயும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி சிரப் பாட்டிலாம் ஸ்டோர் பண்ணும்பொழுது எப்போவுமே மேலே ஒரு மெஷரிங் கப்பு ஒன்று கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த கப்பை போட்டு க்ளோஸ் பண்ணி தாங்க வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மெடிசனுடைய பவர் வந்து போகாமல் குறையாமல் அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.